வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1164ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போன சாப்டர் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேற அது மட்டும் கிடையாது, அது இல்லாமல் நிறைய சாப்டர் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்ல நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ முடிஞ்சா அதை போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராக்ஸ் கிட்ட இருந்தோம் ஈமோகா கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. ஈமோகா தான் ராக்ஸை வந்து மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுகிறாள், டோமினியர்ஸ் வந்து பண்ணிட்டா. இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராக்ஸ் மாறின்னு இருக்கிறப்பயே அவனும் ஈமோகாவும் வந்து பேசுறாங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. சுத்தி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ராஜரா இருக்கட்டும், கார்பா இருக்கட்டும், ஒயிட் பேடு, கைடோ, அப்புறமா பிக் மாமன் சொல்லிட்டு அவங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியமா பார்த்துக்கிறாங்க. இப்போ சீன் வந்து நம்ம ராக்ஸ் கிட்டயும் ஈமோகா கிட்டயும் போகுது. அப்ப ஈமோகா வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களை வந்து திட்டுறா. அப்ப ராக்ஸ் வந்து என்ன சொல்றான்னா, மனுஷங்களை நீ அப்படி திட்டக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு டேவிட் ஜோன்ஸ், அதுதான் இதுக்கு முன்னாடி கிங் ஆஃப் த வேர்ல்டா இருந்தவனோட பேருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராக்ஸ் வந்து சொல்றான். அப்பயே வந்து அவன் அந்த டாமிரிவர்ஸ்ல என்ன நடக்குமோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயின்னு ஒரு பீஸ்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயின்னு இருக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்றான், டேவிட் ஜோன்ஸ் தான் கிங் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. அதை கேட்டோன்னே ஈமோக்காக வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கத்ரா, அவன் வந்து கிங்கும் கிடையாது எதுவும் கிடையாது, அவன் ஒரு செகண்ட் கூட கிங் ஆனதே கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து திட்டின்னு இருக்கிறான். ஆக்சுவலா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஈமோக்கா என்ன சொல்றான்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் எனக்கு புரியல. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அபிஷியல் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. இது ஃபேன் டிரான்ஸ்லேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில இதுக்கு இஷ்டத்துக்கு பண்ணியிருக்கிறானுங்க. அண்ட் அவ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா முழு டைலாக் வந்து பேச மாட்டா. அதுல வந்து பார்த்தீங்கன்னா சில வார்த்தை விட்டுட்டு தான் சாருமே பேசுவா. இது பார்த்தாதுக்கு இது ஃபேன் டிரான்ஸ்லேஷன் வேற, அதனால கரெக்டான அர்த்தம் வந்து புரியல. அதனால அபிஷியல் டிரான்ஸ்லேஷன் வந்ததுக்கு அப்புறமா மறக்காம போய் ஒரு வாட்டி படிச்சிருங்க. அப்பதான் இந்த மீனிங் வந்து கரெக்டா உங்களுக்கு புரியும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன், மற்றதை நீங்க போய் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சுயமுகா வந்து பாத்தீங்கன்னா அப்படி திட்டினே இருக்கிறா. அப்ப அதுக்கு அடுத்து நம்ம ராக்ஸ் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, அப்படியா அப்ப வந்து எதுக்காக நீ பயப்படுற, அது சாதா பேர் தானேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்து நீ பயந்தே ரொம்ப நாள் ஆச்சு தானேன்ற மாதிரி சொல்லிட்டு ராக்ஸ் வந்து கேட்கறான். ஏன்னா யாரோ ஒருத்தங்க டேவியோட வில்ல இன்ஹெரிட் பண்ணிட்டு அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ராக்ஸ் சொல்றான். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பனே சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ஜாய்போட வில்லு வந்து தனியா ஒரு சைடு போகுது. இதுக்கடுத்து புதுசா டேவிட் ஜோன்ஸ் ஒரு கேரக்டர் கொண்டு வந்தானுங்க. அதுக்கடுத்து அவனோட வில்லுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஜோன்ஸும் அப்புறமா நம்ம ஜாய்பம் ஒரே ஆளுன்னு சொல்லிட்டு யோசிச்சோம். ஆனா தனித்தனி ஆளுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு. இப்படி இருக்கிறப்ப என்னதான்டா கதை, ஏற்கனவே நீக்கா கதை ஒண்ணு பெருசா இருக்குது. ஜாய்பாய்க்கு முன்னாடி நீக்கா, இப்போ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜாய்பாய் அப்புறமா டேவிட் ஜோன்ஸ் ரெண்டு பேரும் ஒரே டைம் லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதுக்கடுத்து அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கதை, என்னதான்டா இது கதை கதையா போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு வியப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த ராக்ஸ் இந்த மாதிரி சொல்றான்னா அப்புறமா வந்து ஒரு விஷயத்த கேட்கறான். எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமா இருக்குது, யாரை பார்த்து நீ ரொம்ப பயப்படுற, டேவிட் ஜோன்ஸை பார்த்து பயப்படுறியா இல்ல ஜாய்பாயை பார்த்து பயப்படுறியான்னு சொல்லிட்டு நம்ம ராக்ஸ் வந்து கேட்கறான். அதை கேட்ட நீமோக வந்து பாத்தீங்கன்னா கடுப்பு அப்படி கொஞ்சம் உச்சத்துக்கு போயினே இருக்குது. அவனே வந்து பாத்தீங்கன்னா வாயை முடுறா, அவன் யாருமே திருப்பி வரவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ சொல்றா. அப்புறமா வந்து அவன் என்ன சொல்றா அப்படின்னா, இப்ப நான் பர்ஃபெக்டான சோல்ஜர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், அது யாருன்னா ஜெயின்ஸ் வந்து அவ சொல்றா. அப்படி சொன்னோடனே ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெயின்ஸா, அவனை வந்து எதுவும் பண்ணாத, ஹேரல்ட் கிட்ட தள்ளிடு, அவன் வந்து நல்லவன்ற மாதிரி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராக்ஸ் வந்து சொல்றான். அவன் அமைதியை தான் விரும்புறான், அவன்கிட்ட தள்ளிடுன்ற மாதிரி சொல்லிட்டு ராக்ஸ் சொல்றான். அப்ப ஈமோகா வந்து பாத்தீங்கன்னா ஆமா கரெக்ட், இந்த மாதிரி ஒரு ரூலர் வந்து இது மாதிரி கிடைச்சது கிடையாது. ஏன்னா ஜெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஃப் அண்ட் டஃபா இருப்பாங்க. இப்ப ஹேரல்ட் வந்து என்ன பண்றான்னா பீஸை வந்து விரும்புறான். அதனால இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான லீடர் வந்து கிடைச்சது கிடையாது, அவனை வச்சு நான் என்னோட எனக்கு என்னென்ன பண்ணுமோ நான் பண்ணிக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஈமோகா சொல்றா. அதுக்கடுத்து நீ சீக்கிரமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு அந்த டேவிட் ஜோன்ஸோட கனவுக்கு முடிவு கட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஈமோகா சொல்றா. அதுக்கு அடுத்து ராக்ஸை வந்து பாத்தீங்கன்னா மாத்திரா. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா மாத்திரை ராக்ஸ் கீழே போட்டுறான், கீழே வந்து விழுந்துடுறான். விழுந்தவனே வந்து பாத்தீங்கன்னா ஐயோ நான் அப்படியே ஃபேட் ஆகிறேன்னு சொல்லிட்டு ராக்ஸ் வந்து மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான். அப்ப மத்தவங்க எல்லாம் போயிட்டு என்னாச்சு ராக்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்ப ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம அமைதியாகிறான். அதுக்கு அடுத்து ஈமோக்கா ஒரு ஆர்டர் கொடுக்குறா. அது என்னதுன்னா டேவியோட லினியேஜ உன் கையால் அழின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றா. அப்ப ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்கிறான். எந்திரிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவரு ஒயிட் பேடோட பெருசாகிறான் பாக்குறதுக்கு. அவரே வந்து பாத்தீங்கன்னா முழிக்கிறாரு. அதுக்கடுத்து வழியில தள்ளி போங்க, நான் வந்து சில பேர்லாம் கொல்லணுன்ற மாதிரி சொல்லிட்டு ராக்ஸ் வந்து சொல்றான். அதுக்கடுத்து கைடோ இருக்கிறான் பாத்தீங்களா, அவனை போயிட்டு ஒரே அட்டாக்ல மட்டையாகிறான் ராக்ஸ். அதை பார்த்தோன்னே பிக் மாமா வந்து வர சண்டைக்கு அவளையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே அடியிலே வந்து போட்டு தள்ளிடுறான். அதுக்கடுத்து நம்ம ஒயிட் பேட் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துனே இருக்கிறாரு. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ராக்ஸ் கிட்ட நாங்க உன்னோட வழியில இருக்கிற ராக்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறாரு. அப்ப ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் ஒயிட் பேட் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பேட் அடிச்சு தள்ளுற மாதிரி காட்டி இருக்கலாம், ஏன்னா கைடவே பிக் மாமே போட்டு தள்ளிட்டாங்க ஒரே இதுலயே ஒரே அட்டாக்லயே. ஆனா ஒயிட் பேட் அந்த மாதிரி காட்ட முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கிளாஷ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. சாக்கி வந்து பாத்தீங்கன்னா கண்ணாபிடான்னு பறகுது. அண்ட் இதுல ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த காட் வேலையில ரெண்டு மலை இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஒரு மலை வந்து உடச்சிக்குது. ஸோ ரெண்டு பேரும் போட்ட அந்த கிளாஷ்ல அந்த சண்டையில ஒரு மலை வந்து பாத்தீங்கன்னா உடச்சுன்னு கீழே விழுது.
சுத்தி இருக்கிற கப்பல்லாம் வந்து இங்க எங்கேயும் செதறதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா வந்து மாட்டிக்கினாங்க. அலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எழும்புது. அதனால இங்க எங்கேயும் போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு வேலையை வந்து தப்பிக்கிறது பாத்துக்கிறாங்க. இதுக்கடுத்து சீன் குட்டி குட்டியா சில இடத்துக்கு போகுதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மரீன்ஸ் கிட்ட போகுது. மரீன்ஸ் கூட தான் செலஸ்டியல் டிராகனும் இருக்கிறாங்க. அவனை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்துங்க, விட்டு போவாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொறுமை வந்து பேசுகிறான். அதை பத்தி பேசலாம் நம்ம. அதுக்கடுத்து சீன் எங்க போதுனா நம்ம ரயிலு கிட்ட எல்லாம் போகுது. அப்ப சீக்கிரமா கப்பல் ஏறுன்ற மாதிரி சொல்லிட்டு ராஜகுரு வந்து பாத்தீங்கன்னா ரயிலு கிட்ட சொல்றாங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷேக்கியாக்கா இருக்கிறாங்க. அப்ப ரயிலி வந்து என்ன கேக்குறான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, ராஜர் சேஃபா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேக்குறான். அவன் மத்த ராஜர் பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா பொட்டியை தூக்கி ஏறி இருக்கிறான் கப்பல்ல. அப்போ ஒரு பொட்டியில ஒரு கொரட்ட சத்தம் வந்து கேக்குது, தூங்குற சத்தம் வந்து கேக்குது. சோ அதுக்குள்ள யாருக்கிறான்னு சொல்லிட்டு போது நம்ம சாங்சன் இருக்கிறாரு. ஒரு ராஜர் பைரட் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொட்டியை எடுத்துன்னு கப்பல் ஏறதுக்காக போயிடுறான். அதே வந்து பாத்தீங்கன்னா சின்னதா வந்து காட்டுறாங்க. சோ சீன் அந்த மாதிரி அங்க போறப்ப இன்னும் நம்ம தலைவன் டிராகன் கிட்ட போகுது. அவன் வந்து பாத்தீங்கன்னா அடச்சை என்னால ஒரு குழந்தை கூட காப்பாற்ற முடியல, என்ன வாழ்க்கடாதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் பண்ணிருக்கிறாரு. அதுக்கடுத்து சீன் நம்ம குமா கிட்ட போகுது. அப்ப இவன்கோ போயிட்டு குமா வா போலாம், எல்லாரையும் காப்பாத்திர முடிஞ்ச அளவுக்கு இங்க நம்ம தப்பிச்சு போடலாம்னு சொல்லிட்டு இவன்கோ வந்து சொல்லினுக்கிறான். அப்ப குமா வந்து பாத்தீங்கன்னா இல்ல, இன்னும் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க, என்னால காப்பாற்ற முடியும் சில பேர் மாதிரி சொல்லிட்டு குமா பாக்குறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல யாரோ வந்து ஓடுறாங்க, அதை வந்து அவன் பாக்குறான். நான் கூட சரி வேற யாரையும் காப்பாற்ற போறான் டிராகன் சொல்லிட்டு நினைச்சேன் ஆக்சுவலா நான் அது. ஆனா குமா வந்து பாத்தீங்கன்னா அப்படி பாக்குறான். அதுக்கு அடுத்து அவன் போய் காப்பாத்தலாம் பாருங்க. ஐயோ எனக்கு புல் அடிச்சிச்சுங்க அந்த சீனை பார்த்தோன்னே. ஒக்கா மக்கா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இவன் தான் காப்பாத்தனாடான்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறி எரிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் நான் சீன் வரப்ப மத்த சொல்றேன். இப்ப குமா வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க பாக்குறான், பார்த்துட்டு அவங்களுக்கு உதவி தேவைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஓடுறான். அதுக்கடுத்து கேப்டன் ஜானுங்கிறான்ல, அவன் கான்சி வந்து அசிங்கமா திட்டுறான். ஏன்னா இந்த மாதிரி என்ன சொதப்பி விட்டேன் என்னோட பிளான் சொல்லிட்டு. கான்சி வந்து பாத்தீங்கன்னா ஷிக்கி அசிங்கமா திட்டுறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் பிளான சொதப்பி விட்டுருப்பான். இந்த மாதிரி மாத்தி மாத்தி திட்டு நிக்கிறாங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஓடி நிக்கிறாங்க. இதுக்கடுத்து சீன் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ராக்ஸ் கிட்ட போகுது. ராக்ஸ் எங்க போய்கிறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தன்னோட பொண்டாட்டி கிட்ட வந்து போய்கிறான். கையில வந்து டீச்சர் தூக்கி வந்து ஓடி நிக்கிறாங்க. சோ ஜெபக்க பார்த்தோன்னே அவன் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி பார்த்துட்டு ஜெபக் நீ பாக்கிறதுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறா. அதுக்கடுத்து நீயும் தோத்துட்டியான்ற மாதிரி சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவளை வளர்த்தாங்கன்னு சொல்றத விட கூட இருந்தாங்க பாத்தீங்களா அந்த தாத்தா ஏன்னு சொல்லிட்டு முன்னாடி காட்டியிருப்பாங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பாங்க, அதை பார்த்திருப்பா. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ராக்ஸ் இப்படி இருக்கிறதுனால நீயும் மாறிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறான். அதுக்கடுத்து என்ன வந்து மன்னிச்சிடு, இது எல்லாமே எங்களோட தப்பு தான், நீ எங்களுக்காக தான் அந்த திங்க வந்து அந்த மிருகத்து கூட சண்டை போட போன, ஆனா நீ வந்து அதுகிட்ட தோத்துட்ட, எங்களை மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து சொல்றா. சோ டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த மாதிரி இருக்கிறத பாக்குறான். அதுக்கடுத்து அவ வந்து பாத்தீங்கன்னா ஓடுறான் இங்கே தப்பிக்கிறதுக்கு. அப்ப அவன் என்ன பண்றான்னா டீச்சர் நம்ம வேற வழி கிடையாது, கடல்ல வந்து இப்ப நம்ம குதிச்சாகணும், குதிச்சு ஸ்விம் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா டேவிக் லேண்டிங் நான் வந்து அழிய விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து பாத்தீங்கன்னா ஓடுறா. சோ இந்த சீன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எரிசன் சொல்லிட்டு நினைக்கிறேன், பேரு கரெக்டா ஞாபகம் எனக்கு, அதான் ராக்ஸோட பொண்டாட்டி நினைக்கிறேன். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் கையில தூக்கின்னு முழு வேகத்துல ஓடுறாங்க. அப்படி ஓடுறப்ப காட்வேலோட முடிவுக்கு வந்துடுறாங்க. அதுக்கடுத்து கடல் தான் இருக்குது. அவங்க எகிரி குதிக்கலாம்னு சொல்லிட்டு போறப்ப 2 நேவி ஷிப் வந்து பாத்தீங்கன்னா வருது. வந்துட்டு பாம்பை வந்து அவங்களை நோக்கி வந்து போடுறாங்க. பின்னாடி வந்து ராக்ஸ் இருக்கிறான். சோ ஐயோன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கத்தினே ஓடுறாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குமா வராங்க. இதை நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. குமா வந்து முன்னாடி பார்த்தான்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் உதவி தேவைன்னு சொல்லிட்டு, அது வந்து டிராகனும் கிடையாது யாரும் கிடையாது. அவன் பார்த்தது இவங்களையும் டீச்சையும் வந்து பார்த்துருக்கிறான். அப்படி பார்த்துட்டு இவங்களை காப்பாத்துக்காக குமா வந்து வரான். வந்ததுக்கு அப்புறமா இவங்களை வந்து பாத்தீங்கன்னா டெலிபோர்ட் பண்ணிடுறான் வேற ஒரு இடத்துக்கு. அண்ட் அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா குமா வந்து இடத்துல மாட்டிக்கலாம், கிராஸ் ஃபயர்ல வந்து மாட்டிக்கலாம். ஏன்னா ஒரு சைடு வந்து பாம்பு வருது நேவி ஷிப்ல இருந்து, இன்னொரு சைடு ராக்ஸ் வரான். பாம்பு கூட சமாளிச்சிடலாம், பின்னாடி ராக்ஸ் வரான். அதுவும் ராக்ஸ் சாதாரணமா கூட எல்லாம் வந்து இந்த மாதிரி டீமன் ஃபார்ம்ல வந்து இருக்கிறான். அப்படி இருக்கிறப்ப குமா என்ன பண்றான்னா அவனும் வந்து அங்கே டெலிபோர்ட் வந்து ஆயிக்கிறான். சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எரிஸும் அதுக்கடுத்து டீச் முக்கியமா அவன் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா காட் வேலையிலும் தப்பிச்சே இருக்கிறான். இது சுத்தமா எதிர்பார்க்காத ஒரு விஷயமே சொல்லிட்டு சொல்லலாம். குமா போயிட்டு வந்து அவனை காப்பாத்திக்கிறான்றது ஐயோ ஒரு மாதிரி வியப்பா இருக்குது. ஓடா எங்கேருந்து எங்க வந்து சேர்த்துக்கிறது பாத்தீங்களா கனெக்ஷனை. சோ இதுக்கு அடுத்து நம்ம ஈமோக்கா என்ன நினைச்சுக்கிறான்னா வந்து கொண்டுட்டான்ற மாதிரி சொல்லிட்டு நினைச்சிரா போகுது. ஏன்னா வந்து ஒரு பெரிய வெடி விபத்து ஏற்படுது. சோ வந்து சாவடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிரா போகுது. அதுக்கு அடுத்து என்ன சொல்றான்னா நம்ம ராக்ஸ் கிட்ட இந்த ஐலாண்ட்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வந்து கொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்து ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தலாம் கொல்றதுக்கு வந்து ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு மரீன் ஷிப்ல இருந்து நம்ம கார்ப்போட மரீன் ஷிப் தான் வயசு கார்ப் சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்றாரு டிரான்ஸ்போர்ட் லைன்ல. அப்போ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இங்கே நீங்க முதல்ல கிளம்பி போங்கடா, எவ்வளவு நாள் இங்கே இருக்க போறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கேட்கறாரு. அதுக்கடுத்து ராஜர் குருல வந்து பாத்தீங்கன்னா ராஜர் கிட்ட வந்து கேக்குறாங்க, ராஜர் எங்க இருக்கிற சீக்கிரமா இங்க வான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் கப்பல் ஏறிட்டாங்கன்னா அப்ப என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அண்ட் இந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ராக்ஸ் மிருகத்தனமா மத்த எல்லா பைரட்ஸும் வந்து கொண்டுனுக்குறான், கண்ணில் போடுறான் எல்லாரையுமே. சோ இதுக்கு அடுத்து தாங்க தரமான சீன். இது பாக்குறதுக்கு ஒரு சைடு புல்ல அரிச்சுது, ஆனா அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹைப் ஆச்சோ அதே அளவுக்கு சுகமாவும் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு சண்டை போட்டுருந்தாங்க அப்படின்னா அது வேற லெவல்ல இருந்திருக்கும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலை அவங்களை வந்து இந்த மாதிரி சண்டை போட வைக்குது. அதை நினைக்கிறப்பதான் கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ இந்த மாதிரி நம்ம கார்ப்பும் ராஜரும் வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ராக்ஸ் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு 2 பேரும் ஒரே நேரத்துல வந்து கத்துறாங்க,
வா ராக்ஸ் என்கிட்டன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான் சண்டை போறதுக்கு. அப்ப ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு நிக்கிறான் அவங்க முன்னாடி. இதை நம்ம ஈமோக்காவே வியப்பா பாக்குறா. அதுக்கடுத்து நம்ம கார்ப் வந்து என்ன சொல்றான்னா, என்னவாடா நீ மாறி இருக்கிறன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்கறான். அதே மாதிரி ராஜர் என்ன சொல்றான்னா, என்னோட குரூ நோக்கி உன்னை நான் போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த டைம்ல இவங்க 2 பேரும் பேசினப்ப ராக்ஸ் என்ன சொன்னான் தெரியுமா, ராஜரு கார்ப்பு தயவு செஞ்சு என்ன கொன்னுடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராக்ஸ் வந்து அழுதுனே சொல்றாங்க. அவன் மனநிலைமை எப்படி இருந்துருவான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களா, பார்த்தே கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா வாயத்தோட சொல்லல, அவன் 2 பேரும் மனசுக்குள்ள அதாவது மூளைக்குள்ள கேட்கற மாதிரி அவன் சொல்றான். அது எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு தெரியல. சோ நம்ம ராஜராட்டும் கார்பாவோட 2 பேருமே வேப்பா பார்த்தாங்க அந்த விஷயத்த பண்ண உடனே. அதுக்கடுத்து இது பத்தாவதுக்கு அவன் அழுதுனே சொல்லலாம் பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு எனக்கு கொன்னுடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கடுத்து ராக்ஸ் வந்து 2 பேரும் அட்டாக் பண்றதுக்கு வரான். அவன் 2 பேரும் சண்டை போறதுக்கு போறாங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா சாப்டரை முடிச்சிடுறாங்க. சோ இதுக்கு அடுத்து நடக்க போற விஷயம் தான் காட் வேலியோட கிளைமேக்ஸ். இதுக்கு அடுத்து கிளைமேக்ஸ்ல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம நல்லாவே தெரியும். ராக்ஸ்ல தப்பிச்சு போவானான்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மினே சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இன்னொரு தேரி வந்து ஒன்னு இருந்துச்சு. சரி நான் கூட அப்படி நடக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அதாவது சாவ போற டைம்ல அவன் வந்து டீச் உடம்புக்குள்ள போயிடுவான்னு சொல்லிட்டு. ஆனா டீச் வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. குமா வந்து அவன் அனுப்பி விட்டுட்டான். அதனால ராக்ஸ் வந்து இல்ல தப்பிக்கிறதுக்கு சுத்தமா வாய்ப்பே கிடையாது. அண்ட் இவன் மாதிரி ஒரு பெரிய ஆள் யோசிச்சு பாருங்களேன். இவன் மாதிரி ஒரு பெரிய ஆள் இல்ல தப்பிச்சாலுமே அவன் அமைதியா இருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா உலகத்துல? கன்ஃபார்மா திருப்பி ஒரு குரூ உருவாக்குறதோ, மறுபடியும் கடலுக்கு போறதோ, இல்ல ஈமு எதிர்க்கிறதோ, அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை வந்து வாழணும்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பான். சப்போஸ் தப்பிச்சிருந்தாலுமே, எவ்வளவு அடிபட்டு தப்பிச்சிருந்தாலுமே அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் பண்ணிருப்பான். அதுதான் வந்து உண்மையான பைரட், கரெக்டுங்களா? ஆனா ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த ஒன் பீஸ் கதையில சொல்றான், ராக்ஸ் வந்து இறந்ததான் சொல்றாங்க. சோ ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, உண்மையிலே ராக்ஸ் வந்து இறந்துட்டு இருப்பான் இந்த இடத்துல. அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனோட கதை முடிஞ்சிட்டு இருக்கும். அவனோட வில்ல தான் இப்ப நம்ம டீச் கேரி பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்படி இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான இதுதான். பட் இப்படி நடந்தா கூட ஓகே தான்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு தோணுது. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஈமுக்கா நம்ம ராக்ஸ் வந்து தூக்கின்னு போறது, சிறை பிடிச்சி கூட்டின்னு போறது. அங்க நிறைய வால்ட் இருக்குது மேரி ஜோஸ்ல. மேபி அங்க எங்கேயா போட்டு வைக்கிறது. இவன் தான் டேவி கிளானோட கடைசி மெம்பர். சோ அவன் வந்து கொடுமைப்படுத்தலாம், இல்ல வந்து அடிச்சு வைக்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லிட்டு இவனை வந்து பாத்தீங்கன்னா கூட்டின்னு போறது, இல்ல ஃபியூச்சர்ல வேற ஏதாவது தேவைப்படுவான்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டின்னு போயிருக்கலாம். அண்ட் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் வார் டைம்ல இவனை வந்து நம்ம லூஃபி ஃப்ரீ பண்ணலாம். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். குமா வந்து டீச்சர் சேவ் பண்ணா, லூஃபி வந்து போயிட்டு அவங்க அப்பாவை சேவ் பண்றான். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கலாம். ஆனா நம்ம என்னதான் தேடி சொன்னாலும் அது ஒன்றும் வேலைக்கு ஆக போறது கிடையாது. ஏன்னா நம்ம கதையை எதுல நம்ம கதையை தான் வந்து நேரத்துக்கு ஈமோக்கா இங்கேயும் முடிச்சிட்டு இருக்கலாம். ஏன்னா எல்லாம் பெரிய ஆளுங்க இருக்கிறாங்களா, இவனுங்க எல்லாம் சண்டை போட்டு ஈமோ வந்து கொண்டுறாங்க, அவள்தான் ஒன் பீஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. இது ஒன் பீஸ் வேற மாதிரி கதை போயிருக்குது. சோ எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போமே. சோ இந்த சாப்டர் படிச்சவங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இந்த சாப்டர் படிச்சவங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஹைப்பும் ஆச்சு, அதே அளவுக்கு சோகமாவும் வந்துச்சு, கஷ்டமா வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த சாப்டர் படிக்கிறது எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேளுங்க. அண்ட் அவங்களுக்கு இதை படிக்கிறப்ப எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவனை நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்க. சோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.